இந்த கரையானோட பிரச்சனை நம்ம கண்ட்ரி மட்டும் கிடையாது, வளர்ந்த நாடான யூஎஸ்ஏ மாதிரியான கண்ட்ரியில் ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இது. இதனால நிறைய மெட்டீரியல் அண்ட் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் நடந்திருக்கு. இந்த கரையானுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணாலே நமக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காதுன்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய இன்டீரியர் ஒர்க்ஸ், ஃபர்னிச்சர்ஸு, டோர் ஃப்ரேம்ஸ், விண்டோஸ், இந்த மாதிரியான உடன் சம்மந்தப்பட்ட மெட்டீரியலை ஈஸியாக கரையான் வந்து டேமேஜ் பண்ணிடும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆன்டி டெர்மைட் ப்ராசஸை நம்ம வீட்டுக்கு நம்ம பண்ணி ஆகணும். ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட்டுக்கே செப்பரேட்டாக ஒரு கோட் புக் இருக்குது. IS 6313 Part 2 2001 நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் படி 2 கெமிக்கல்ஸ் இந்த ட்ரீட்மெண்ட்டில் எஃபெக்டிவாக இருக்குது. ஒரு கெமிக்கலோட பேர் பார்த்தீங்கன்னா குளோர்பைரிஃபாஸ், இன்னொரு கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா லிண்டேன். இந்த 2 கெமிக்கல்ஸை கம்போசிஷனாக வச்சு டெவலப் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிடிலைட்டில் டெர்மினேட்டர், அப்புறம் டைசெக்ட், இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிடிலைட் டெர்மினேட்டர் யூஸ் பண்ணுறோன்னா அதோட மிக்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் நம்ம பிடிலைட் டெர்மினேட்டர் எடுக்கிறோன்னா 50 லிட்டர் தண்ணியில் வந்து இந்த கெமிக்கலை டைல்யூட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மிக்ஸ் ரேஷியோவை நம்ம வாங்கக்கூடிய ஆன்டி டெர்மைட் கெமிக்கலோட கேன்லேயே பின்னாடி பக்கம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து 3 ஸ்டேஜஸில் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸ்மெண்ட் லெவலில் பண்ணுவோம், அதுக்கடுத்து ஃப்ளோர் டைல்ஸ்லாம் போடுறதுக்கு முன்னாடி பண்ணுவோம். கெமிக்கல் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜை பார்த்துட்டோம். இப்போ வந்து சர்ஃபேஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளிந்த் லெவலில் வந்து இந்த கெமிக்கலை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். பேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மண் நல்லா கூராடினதுக்கப்புறம் இந்த கெமிக்கல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பேஸ்மெண்ட்டோட சாயில் சர்ஃபேஸுக்கு மேலே கடபாரையை வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். இந்த ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அடிக்கு ஒரு ஹோல்ஸ் வந்து கொடுப்போம். ஹோல்ஸோட டெப்த்தை பொறுத்த வரைக்கும் 10 இன்ச்சிலிருந்து 1 அடி வரைக்கும் டெப்த் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வீட்டோட மொத்த ஃப்ளோர் ஏரியாவுக்கும் ஹோல்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கெமிக்கலும் வாட்டரும் சேர்ந்த மிக்சரை ஒரு ஹோல்ஸ்லயும் ஊற்றி நம்ம ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ப்ரொசீஜர் முடிஞ்ச நெக்ஸ்ட் டேவே வந்து நம்ம பிசிசியை போட்டு டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிடணும். பிசிசியை போடாமல் விட்டுட்டோம்னா இந்த கெமிக்கலோட எஃபெக்ட் வந்து நம்ம கம்மியாயிரும். ஸோ அதுக்காக தான் நெக்ஸ்ட் டேவே நம்ம இந்த பிசிசி போடுற டாஸ்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். வீட்டுக்கு ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சுமே இந்த ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட்டை ஏன் பண்ணாமல் இருக்கோம்னா, முதல் விஷயம் காஸ்ட்ன்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல யோசிச்சு நம்ம இந்த ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட்டை பண்ணாமல் இருப்போம். ரெண்டாவது விஷயம், நம்ம பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுவோம். செக் பண்ணி பார்த்துட்டு அங்கே இந்த ப்ராப்ளம் இல்லைன்னா எதுக்காக நம்ம வீட்டுக்கு இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டை நம்மளுக்குள்ளேயே நம்ம கிரியேட் பண்ணிட்டு நம்ம பண்ணாமல் இருப்போம். 3 ஸ்டேஜஸ்ல இந்த ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட்டை பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 3 ஸ்டேஜில் ஒரு ஸ்டேஜுக்கும் மிஞ்சி போனால் நமக்கு ஒரு 5 லிட்டர்ஸ் ஆஃப் கெமிக்கல் தான் ஒரு ஸ்டேஜுக்கும் தேவைப்படும். ஒரு 5 லிட்டர் பிடிலைட் டெர்மினேட்டரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் 1400 ரூபீஸ்லேருந்து 1500 ரூபீஸ் தான் ஆகும். காஸ்ட் தான் உங்களோட மேஜர் கன்சர்ன் அப்படின்னா, வீடு கட்டக்கூடிய மொத்த செலவில் இது 1% கூட நமக்கு செலவாகாது.